வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கோயின் ட்ரேட் அகாடமி. ரைட், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நம்ம இந்த இடத்துல ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணோம். அது எதனால் ஓப்பன் பண்ணோம், மார்க்கெட்டில் இந்த இடத்துல நான் எப்படி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணேன், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன், ரைட், அப்புறம் இதுக்குள்ளே எப்படி நான் செகண்ட் என்ட்ரி எடுத்தேன், அதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல நான் எப்படி ஒரு பை பொசிஷன் ஓப்பன் பண்ணேன், அதாவது இந்த ட்ரேடை பற்றி சொல்லியிருப்பேன். ரைட், இது நெக்ஸ்ட் ட்ரேட். அடுத்து நமக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் இதே சேம் சார்ட்லேயே நமக்கு ரெண்டாவது என்ட்ரின்னு கிடச்சிருக்கு. சரி, அந்த வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள், நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். அதோட செகண்ட் வீடியோ தான் இது. ரைட், இப்போது இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் பை பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். முக்கியமாக நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? ரைட், இந்த இடத்துல நான் 100 EMI யூஸ் பண்ணுறேன். 100 EMIக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம இங்கே ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறதை விட பை பொசிஷன் ஓப்பன் பண்ணோம்னா மார்க்கெட்டில் பெட்டராக இருக்கும். அப்போ நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபைன் பண்ணிட்டோம், மார்க்கெட் அப் ட்ரெண்ட். ரைட், இந்த இடத்துல நான் பை பொசிஷன் ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. சரியா? இது ஒன் மினிட் ஆர்டர் பிளாக். இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்ட உடனே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் செல் ஆகி இந்த இடத்துல ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர் இருக்குது. ரைட், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஆர்டர் பிளாக்கை டச் பண்ண உடனே மார்க்கெட் பையிங் ப்ரெஷர். ரைட், அப்படி இருக்க போது எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டில் இருக்க ரெசிஸ்டண்ட்டே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சரி, அப்போ இது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. சேம் டைம் நம்ம போட்ட இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே சப்போர்ட்டை கொடுக்குது. சரியா? இங்கே ஃபுல்லாக சப்போர்ட், இங்கே சப்போர்ட். அப்போ நான் இந்த 3 கன்ஃபர்மேஷனை வச்சு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பை என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணேன். இப்போ பை என்ட்ரியை ப்ளேஸ் பண்ண பிறகு எனக்கு இந்த ட்ரெண்ட் இன்னும் மேலே போகுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்டும் இதுக்குள்ளே நம்ம ஒரு சார்ட் பேட்டர்ன் வரைஞ்சோம். இதை நம்ம புல்லிஷ் பீனட்னு சொல்லுவோம். பீனட் பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் பண்ண பிறகு நமக்கு இங்கே ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் பம்ப் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட காட்டுறேன். ரைட், இதுதான் அந்த ஃபோட்டோ. நம்ம என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணது. இப்போ மார்க்கெட் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. அதாவது இந்த கேண்டலோட லோ வரைக்கும் வச்சுருக்கும் டார்கெட். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட டிபி இருக்குது 41.55. ரைட், இதே லெவல் தான் நம்மளோட டார்கெட்டுங்கிறது ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கோயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங்காக A to Z சொல்லித்தரோம். நீங்கள் பிகினிங்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாம் லேர்ன் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்கள் நெக்ஸ்ட் பேட்சில் உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க.